என் மருமக பெரிய கோடீஸ்வரி. அவங்க அப்பா மலேசியால பெரிய பணக்காரரு. அப்படியா? மலேசியால எந்த இடம்? மலேசியா தான். இன்னைக்கு எபிசோட்லயாவது ரோஹிணி மாட்டிக்குவாங்களா இல்லையான்னு பாக்கலாம். முதல்ல மீனாவையும் ஸ்ருதியும் காட்டுறாங்க. மீனா வந்து அந்த மலேசியால இருந்து வரவங்களுக்காக குக் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி கேக்குறாங்க அவங்க எப்ப வருவாங்களாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல சாப்பிட கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க அப்ப இன்னைக்கு நிறைய ஐட்டம் இருக்கும் சாப்பிட. அதுக்கு மீனா சொல்றாங்க வெளிநாட்டுல இருந்து வராங்களாம், அதனால நல்லா சாப்பிட வச்சு அனுப்பணும்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி கேக்குறாங்க இவ்வளவும் குக் பண்ணிருவீங்களா இல்ல ரவியை கால் பண்ணி வர சொல்லட்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க அதெல்லாம் வேணா ஸ்ருதி, நானே பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து மீனா கிட்ட கேக்குறாங்க எப்படி மீனா நீங்க இவ்ளோ வேலை செய்றீங்க? நாளா 2 hours ஒர்க் பண்ணாலே ரெஸ்ட் எடுக்க போயிருவேன், அதுக்கப்புறம் 1 hour ரெஸ்ட் எடுப்பேன், ஜூஸ் குடிப்பேன், அப்புறம் தான் திருப்பி வந்து ஒர்க் பண்ணுவேன். நீங்க எப்படி இவ்ளோ வேலை செய்றீங்க? டயர்டாவே இருக்காதா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க பழக்கமாயிடுச்சுங்க, உங்க வீட்ல எல்லாம் யாரு வேலை செய்வா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து மெய்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்றாங்க எங்க வீட்ல எல்லாம் அப்படி இல்லைங்க, நாங்களே தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நாள் முழுக்க சம்பாதிக்கவும் நாங்க தான் வேலை செய்யணும், வீட்லயும் நாங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க மார்னிங் இருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்ல, நான் இந்த கஷ்டம் எல்லாம் தெரியாமயே வளர்ந்துட்டேன். இந்த வீட்ல எல்லா வேலையும் நீங்களே செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லையே மீனா, வேணும்னா ஒரு மெய்ட் வச்சுக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் மீனா சொல்றாங்க நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேலைக்கு ஆள் வச்சிருந்தாங்க, நான் வந்த அடுத்த நாளே அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஸ்ருதி சொல்றாங்க இப்ப வேற ஆளை சேர்த்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அது நடக்காதுங்க, அத்தை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஸ்ருதி அதுக்கு ஏன் அப்படி அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்பளமே வாங்காம வேலை செய்யற வேலைக்காரி நான் இங்க ஒருத்தி இருக்கேன்ல. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க ஏன் மீனா அப்படி எல்லாம் சொல்றீங்க, அப்படி அவங்க நினைச்சாங்கன்னா அது ரொம்ப தப்பு. நீங்க ஒண்ணு இந்த வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இல்லையே, நீங்களும் இந்த வீட்டுக்கு உங்க காசை குடுத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்ப மீனா சொல்றாங்க இதெல்லாம் போய் அத்தை கிட்ட சொல்ல முடியுமா? ஸ்ருதி சொல்றாங்க இதெல்லாம் என் முன்னாடி சொன்னாங்கன்னா நான் நல்லா திட்டி விட்டுருவேன், நான் போய் அவங்கள கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா தான் தடுக்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே விஜயா வராங்க. அப்ப ஸ்ருதி வந்து வாங்க ஆன்ட்டி. அப்ப விஜயா கேக்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இவ்ளோ காய் வாங்கி வச்சிருக்கேன், என்ன கல்யாணத்துக்கு சமைக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க அவர் வீட்டுக்கு 2 பேரை கூட்டிட்டு வராங்களா, அதனாலதான் சமைக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா கேக்குறாங்க யார கூட்டிட்டு வரேன்னு சொன்னா என்ன கேட்காம நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்களா, உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க. அப்ப மீனா சொல்றாங்க அவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்களா, இவர் கார்ல தான் எல்லாம் போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா கேக்குறாங்க கார் சவாரி பிடிக்கிறதுக்கு என் வீட்டு சாப்பாடு தான் கிடைச்சதா, இது என்ன ஹோட்டலா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா நோஸ் கட் பண்றாங்க. அவர் வந்தது கேட்டு சொல்றத்த அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி வேற சும்மா எல்லாமே சிரிச்சிடுறாங்க. அப்ப விஜயாக்கு கோவம் வருது. அப்ப சொல்றாங்க நீ வந்ததும் அவன் கிட்ட எல்லாம் சொல்லணும், அவன் உடனே என்கிட்ட சண்டைக்கு வரணும், அதுதானே, ஒன்னும் தேவையில்லை, நானே அவன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு திட்டிட்டு வராங்க விஜயா. கரெக்டா அண்ணாமலையும் வராரு. என்ன விஜயா சத்தம் ரூம் வரைக்கும் கேக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப விஜயா சொல்றாங்க எல்லாம் உங்க பையனாலதாங்க, நம்ம கிட்ட கேட்காமலே யாரையோ வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கான் சாப்பிட, இது என்ன சத்திரமா? அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு முத்து ஏற்கனவே என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டான், நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்ப விஜயா கேக்குறாங்க என்ன சரின்னு சொல்லிட்டீங்களா? அப்ப அண்ணாமலை சொல்றாரு ஆமா, வயசானவங்க வெளிநாட்டுல இருந்து வராங்களாம், வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு விஜயா சொல்றாங்க என்னமோ பண்ணுங்க. அங்க இருந்து கட் பண்ண அப்படியே மனோஜை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. வாசலே ஒரு போலீஸ்காரர் நிறுத்துறாரு. மனோஜ் வந்து என் பேர் மனோஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விசிட்டிங் கார்டு குடுக்கறாரு. போலீஸ்காரர் பார்த்ததோ என்ன இவ்ளோ படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டுறாரு. மனோஜ் உள்ள வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது ஈசிஆர் ஸ்டேஷன்லயாமா, அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி வேற ஸ்டேஷன்ல வந்து கேக்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அந்த ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு தான் இருப்பாங்க, அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு நான் கோயில்ல வச்சுதான் பணத்தை கொடுத்தேன், அப்ப அந்த சிசிடிவில கவர் ஆயிருக்கும், நாங்க போய் கேட்டோம்னா அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க வந்து கேளுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு நீ எதுக்கு போய் கேட்ட, ஏதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா எங்க கிட்ட தானே சொல்லணும், நாங்க பாத்துக்கிறோம் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமும் மனோஜ் ஏதோ ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு, எப்ப என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். அங்க இருந்து கட் பண்ணா மீனா ஸ்ருதி ரோஹிணிய காட்டுறாங்க. ரோஹிணி வந்து கேக்குறாங்க என்னங்க ரொம்ப பயங்கரமா ஸ்மெல் வருது, ஸ்பெஷலா ஏதாவது சமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க ஆமா ரோஹிணி, மீனா இன்னைக்கு நிறைய டிஷ் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோஹிணி அங்க வச்சிருந்த தேங்காவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க,
யாருன்னு ரோஹிணி கேக்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, அவரோட கார்ல வந்தவங்க 2 பேரும் வயசானவங்க இந்தியாவை சுத்தி பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு 60வது பிறந்த நாளாம், கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். நான் எங்க கோயில்ல அவங்களுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணேன். இப்ப அவங்களுக்காக தான் சாப்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து நக்கல் பண்றாங்க. இந்த பொருள் வாங்குறப்ப ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முத்து கார்ல ஏறினா சாப்பாடு ஃப்ரீன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அப்ப ஸ்ருதி தான் சொல்றாங்க, ஏங்க நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க, இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே வேற, அவங்களுக்காக ஏதா பண்ணணும்னு முத்து நினைக்கிறாரு, இது தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, பரவாயில்ல ஸ்ருதி, அவரு எதுக்கு இப்படி பண்றாருன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப ரோஹிணி அப்படியே கேஷுவலா கேக்குறாங்க, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, நான் சும்மா விளையாட்டா தான் கேட்டேன், சரி எனக்கு பசிக்குது எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தேங்காவையும் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டே போறாங்க. எப்பயும் எடுத்து சாப்பிடறதெல்லாம் காட்ட மாட்டாங்க, இன்னைக்கு எதுக்கு இப்படி காட்டுறாங்கன்னு தெரியல. சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். முத்து வந்து அவங்கள கார்ல கூட்டிட்டு வராரு. அப்ப ரவி வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப அண்ணாமலை கேக்குறாரு, ஏண்டா இன்னைக்கு வேலை இல்லையா? அப்ப ரவி சொல்றாரு, இருக்குப்பா, ஸ்ருதி கால் பண்ணா, அண்ணி ஏதோ வெரைட்டியா சமையல் பண்றாங்களாம், சாப்பிடவான்னு கூப்பிட்டா, நான் சாப்பிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து விஜயா கேக்குறாங்க, நீ ஏன் ஹோட்டல்ல தான் வேலை பாக்குற, அங்க செய்யாததா இங்க செஞ்சிட போறாங்க? அதுக்கு ரவி சொல்றாங்க, இருந்தாலும் அண்ணி சமைக்கிற மாதிரி வருமாமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலேசியாக்காரங்க உள்ள வந்ததும் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட, ரொம்ப அழகா பையனை வளர்த்திருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னதும் அண்ணாமலை விஜயாவை திரும்பி பாக்குறாரு, பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி. இந்த ஊர்ல எங்களுக்கு அவ்வளவா தெரியாது, உங்க பையன் தான் கூடவே இருந்து பாத்துக்கிட்டாரு, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு பாராட்டுறாங்க. ஒன்னொன்னு சொல்லும் போது அண்ணாமலை விஜயாவை திரும்பி திரும்பி பாத்துட்டே இருக்காரு. தட்டு எடுத்துட்டு வர சொல்லி பழம் எல்லாம் குடுக்கறாங்க மலேசியாக்காரங்க இவங்களுக்கு. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, உங்களுக்கு 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மலேசியா தாத்தா கேக்குறாரு, தம்பி உங்களுக்கு கூட பிறந்தவங்க 3 பேருன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு முத்து சொல்றாரு, இது என் தம்பி ரவி, அப்புறம் பலகுரல் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, இவங்க கிட்டயாவது என் பேரை சொல்லுங்க, என் பேரு ஸ்ருதி அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்புறம் என் அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவன் பாத்திர கடை வச்சிருக்கான், அங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயாக்கு கோவம் வந்து சொல்றாங்க, அது ஒன்னும் பாத்திர கடை இல்ல, அது விஜயா கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை கேக்குறாரு, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்கன்னு முத்து சொன்னா, எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்ப முத்துவே சொல்றாரு, அப்பா அவங்க நம்ம பார்லர் அம்மாவோட ஊர் தான்ப்பா, மலேசியா அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் சோகமா இருந்த விஜயா அப்பதான் சந்தோஷமா மாறுறாங்க. அப்ப உள்ள ரோஹிணி காட்டுறாங்க, வெளியே போகலாம் அப்படின்னு நினைச்சவங்க அப்படியே கதவுல இருந்து கை எடுத்துட்டு உள்ள வந்துட்டாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, மலேசியாவா, எங்க மூத்த மருமகளும் மலேசியா தான். ரோஹிணி இதெல்லாம் ரூம்குள்ள இருந்து கேட்டுட்டு இருக்காங்க, பயப்படுறாங்க. விஜயா சொல்றாங்க, அப்ப நீங்க எல்லாரும் ஒரே ஊரு தான். அப்ப முத்து சொல்றாரு, என்னப்பா மலேசியான்னு சொன்ன உடனே ஒரே ஊருன்னு சொல்றாங்க. விஜயா ஆரம்பிக்கிறாங்க, என் மருமக பெரிய கோடீஸ்வரி, அவங்க அப்பா மலேசியால பெரிய பணக்காரரு. அப்ப அந்த தாத்தா கேக்குறாரு, மலேசியால என்ன இடம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப விஜயாக்கு இடம் தெரியாம மலேசியா தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் ஸ்ருதி சொல்றாங்க, பெட்ரோனஸ் டவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயாவும் அதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மலேசியா தாத்தா, ஓ அதுவா, அதுல எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள ரோஹிணி காட்டுறாங்க, சம பயத்துல இருக்காங்க. அப்ப விஜயா வந்து, அப்படிங்களா, இருங்க நான் என் மருமகளை கூப்பிடுறேன் அப்படின்னு ஓடி போறாங்க. போறப்ப முத்து வேற தள்ளி விட்டுட்டு நகர்றா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரோஹிணி ரோஹிணி வெளியே வாமா. இப்ப உள்ள ரோஹிணி வந்து, ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு முழிக்கிறாங்க. ரோஹிணி சீக்கிரம் வாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க விஜயா. ஆனா ரோஹிணி வெளியவே போகாம இருக்காங்க. ரோஹிணி சொல்றாங்க, இங்கெல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கிளம்பி எங்கேயாவது போயிருக்கலாம், போய் பேசினா மாட்டிக்குவோமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம வாயை திறந்து பேசினாதானே மாட்டுவோம், நம்ம வாயவே திறக்க கூடாது அப்படின்னு காட்டன் எடுத்து வாயில வச்சுக்கிறாங்க. பல்லு வலி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வெளியே போறாங்க. அப்ப விஜயா வந்து, ரோஹிணி வா வா, உங்க ஊர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ரோஹிணி என்னாச்சு, உன் கண்ணம் ஒரு பக்கமா வீங்கி இருக்கு. அதுக்கு ரோஹிணி வந்து ஆக்ஷன்லயே காட்டுறாங்க, பல்லு வலின்னு. பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி வெறும் ஆக்ஷன் மட்டும் பண்றாங்க. விஜயா கேக்குறாங்க, நீ நல்லா தானே இருந்த? அப்ப அவங்க பேசிட்டு இருக்கும் போதே முத்து மீனாவை பாக்குறாரு, எல்லாம் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப ரோஹிணி ஆக்ஷன்லயே பேசினா பல்லு வலி அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜயா சரி ஆஸ்பத்திரிக்கு போலாம், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி வந்து தனியாவே போற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி வந்து, நான் வரேன் கூட அப்படின்னு சொல்லி ரெடி ஆகி போறாங்க. ரோஹிணி மைண்ட் வாய்ஸ்ல, ஐயோ இவ வேற வராளா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட அதோட நிறுத்துறாங்க. நாளையில காட்டுறாங்க, நம்ம காமெடியா இருக்கு. டென்டிஸ்ட போயிருக்காங்க ரோஹிணி. அவங்க பாத்துட்டு, ஒரு சொத்தப்பல் இருக்கு, அது புடுங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி வந்து, இன்னொரு நாள் வரேன் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி தான் வந்து, ரோஹிணி நீங்க என்ன பண்றீங்க, படுங்க டாக்டர், நீ இவங்க பயத்துலதான் சொல்றாங்க, இங்க பல்ல எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டரும் எடுக்க போறாங்க. ரோஹிணி அப்படியே பயப்படுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.